உனக்கு என்னப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஏசி ரூம்ல கால் மேல கால் போட்டு வேலை பாக்குறேன்னு யாரையும் பார்த்து சொல்லிடாதீங்க. பிகாஸ் ஒரு பிசிக்கலி எக்ஸைட்டிங் ஜாப் எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு கொஞ்சமும் சலிச்சது கிடையாது டெஸ்க் ஜாப். இன்ஃபேக்ட் டெஸ்க் ஜாப்ல அதை விட அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ நீங்க எப்படி ஓடி ஆடி வேலை செய்யறப்ப உங்களுக்கு ஒரு பிசிக்கல் டயர்ட்னஸ் வருதோ அதை விட அதிகமான டயர்ட்னஸ் உட்கார்ந்துட்டே இருக்கிறதால வருதுன்னு உங்களை நம்ப முடியுமா? டாக்டர்ஸ் அதனாலதான் சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்றாங்க. அவ்வளோ டேஞ்சரஸ். சோ பாடியில பிளட் சர்க்குலேஷனே இருக்கிறது இல்ல. பீப்புள் வந்து ரிமைண்டர்லாம் வச்சுக்கிறாங்க ஆப்ல, எழுந்து போய் தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு புரியாம வேலையிலேயே முழுகிடுறாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்ல எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவா? தொடர்ந்து கம்ப்யூட்டர் பாத்துக்கிட்டே இருக்கிறதாலயோ ஒரு கழுத்து வலி வரலாம், ஒரு மவுஸ் ஒரே பொசிஷன்ல வச்சிட்டு இருக்கிறதால, கையை நகத்தாம மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதால இடுப்பு வலி வரலாம் லாங் சிட்டிங் ஹவர்ஸ்க்காக. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த போர்ட்லயே எடுத்துட்டு போயிட்டு அடுப்புல ஒரு சின்ன குழி கரண்டி வச்சு இந்த போர்ட்லயே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை நல்லா வார்ம் பண்ணிட்டு இப்படி அதை மூவ் பண்ணிட்டே வார்ம் பண்ணிட்டு எங்க வலி இருக்குதோ பெயின் இருக்கிற ஏரியால இதை வச்சு மசாஜ் பண்ணணும். அப்படி ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இதுல அவ்வளவு ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பொட்டன்டான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதை நீங்க அவன்ல வச்சும் ஹீட் பண்ணிக்கலாம். அவன்ல வைக்கப்ப ஜஸ்ட் 25 to 30 செகண்ட்ஸ் போதும். ரொம்ப கன்வீனியன்டா ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஐடி ஜாப்ல யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களை அடுத்த வாட்டி பார்த்து உங்க வேலை ஈஸின்னு சொல்லாம அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுங்க. அவங்களும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.